ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டு லேசாக 2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வதக்கிக்கணும். வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பும் போட்டு வதக்கிக்கணும். நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிக்கிறது தான், சூடு பண்ணுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு பூண்டு, வெள்ளை பூண்டு ஒரு 4 பல் போட்டால் போதும். வெங்காயம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். குட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கணும். வதங்கிடுச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு அளவாக போட்டுக்கலாம். வரமிளகாய் தான் போட்டுக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாயும் வதங்கிடுச்சு. இப்போ மல்லி இலை கொஞ்சம் போல், புதினா இலை அதிகமாக எடுத்திருக்கேன். நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்துட்டு அதை வதக்கிக்கணும். வதக்கும் போது அப்படியே கம்மியாயிரும், அந்த இலையெல்லாம் நல்லா வெந்துக்கும். வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம தேங்காய் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், தேங்காய் போடாமல் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். ஆளுங்க இந்த கெஸ்டெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு தான் அரைக்கணும், அப்போ தான் சட்னி நிறையா வரும். இப்போ நான் தேங்காய் போடாமையே அரைச்சிட்டேன். அதுக்கு தோசை ஊற்றிக்கலாம். புதினா சட்னிக்கு தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே புதினா சட்னி சேர்த்திக்கலாம். நல்லா ஜீரணமாகும். புதினா தலை நல்லா ஜீரணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.